அரசு விழாவுக்கு நிறைய உயிர் தியாகம் நாங்கள் பண்ணினோம். ஒருவேளை உங்களுக்கு தேவைப்பட்டால் பட்டியல் வெளியேற்றத்திற்கு நாங்கள் உயிர் தியாகம் பண்ண தயாராக இருக்கிறோம். அதனால் நீங்கள் கூடிய வரவில் நாங்கள் அந்த இலி சொல்லிருந்து வெளியே வரணும். எங்களுடைய இளைஞர்கள் விரும்புகிறாங்க, எல்லோரும் விரும்புகிறோம். அதனால் பட்டியல் வெளியேற்றத்திற்கான ஆணைகளை நீங்கள் சீக்கிரம் பிறப்பிக்க வேண்டும். இதை மத்திய அரசாங்கத்துக்கு இது மூலம் குருபூஜை விழா வருடம் வரும்போது அங்கே ஒரு பெரிய சிக்கல் ஒன்று இருக்குது. அதாவது பல லட்சக்கணக்கான மக்கள் ஐயாவோட நிலையத்தில் ஒன்று கூட இடத்துல இந்த அரசு தரப்பினருக்கு சரியான பிரிவை வைக்கிறது கிடையாது. காவல்துறையில் கிட்டத்தட்ட 7000 காவல்துறை அந்த பணியை அமர்த்துறாங்க. அதில் பெரும்பான்மையான பார்த்தீங்கன்னா பெண் காவலர்கள்லாம் நிறைய பேர் வர்றாங்க. அவங்களுக்கான ரெஸ்ட் ரூம் வசதி எதுவுமே இருக்க மாட்டேங்குது, தண்ணீர் வசதி இருக்குது. தேவேந்திரோட வேளாளர் சமூகம் அரசியல் அங்கீகாரம் பெறாததுக்கு காரணம் என்ன காரணத்தினால இந்த சமூகம் இன்னும் அரசியல் அதிகாரத்தை ஒரு ஆங்கில புத்தகம் ஐயாவோட புகைப்படம் பொருந்திய ஒரு புகைப்படம் அந்த நூல் வெளியிட்டீங்க. அது எதனை குறிக்கும் விதமாக அந்த நூல் அந்த புத்தகம்? என்னோட கருத்து இந்த சமூகத்துக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறவங்க மட்டும் இந்த மூவேந்தர் மீடியாவை சப்ஸ்கிரைபிள் பண்ணிவிட்டு பெல்லைக்கான ஆள் கொடுத்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. நன்றி. ஐயா இமானுவேல் சேர்னாரோட போன ஆண்டு 100ஆண்டு விழா அப்படின்றனால செல்லூரில் 100 கிலோ கேக் வெட்டி கொண்டாடுனீங்க. இந்த ஆண்டும் கேக்கு வெட்டி கொண்டாடக்கூடிய நிகழ்வு நடைபெறுமா? ஆமாம், இந்த ஆண்டு நடைபெறும். அந்த 100 கிலோ கேக்கையும் நம்முடைய சென்னை வாழ் மக்கள் அந்த 100 கிலோ கேக்கையும் செஞ்சு கொண்டு வந்தாங்க. 100 மாலையும் போட்டாங்க. 100 மாலையும் போட்டாங்க. அவங்களுக்கு நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். தொடர்ந்து இந்த வருஷமும் 101 அடி மாலையை கொண்டு வந்தாங்க. மிக பிரம்மாண்டமாக இருந்தது. கிட்டத்தட்ட அந்த மாலையுடைய மதிப்பே 25,000 ரூபா சொன்னாங்க. இதெல்லாம் எதை காட்டினா தியாகினுடைய தியாகத்தை போட்டது. நீங்கள் கேக் வெட்டுவீங்களான்னு கேட்டீங்க. கண்டிப்பாக வெட்டோம். ஏன்னு கேட்டால் தியாகி இமானுவேல் சேகரன் உயிரோடு இருக்கும்போது கேக் கலாச்சாரம் இல்லை, எந்த விதமான சந்தோஷத்தையும் அனுபவிக்கலை. ஆனால் அவர் தியாகத்தை போற்றும் வகையில் நம்முடைய உறவினர்கள் எல்லோரும் அவருடைய பிறந்த தினத்தை சந்தோஷமாக கொண்டாட வேண்டும் என்பதற்காக இந்த முறையும் அவருக்கான அந்த 100 கிலோ கேக்கையும் நாங்கள் அதை வெட்டுவோம் என்பதே நாங்கள் கூறிக்கொள்கிறோம். ஏனென்று கேட்டால் கேக் வெட்டுவது அவர் பிறந்த தினத்தை கொண்டாடும் ஒரு நல்ல நிகழ்வாக நாங்கள் கருதுகிறோம். ஐயா இமானுவேல் சேகரனோட குரு பூஜை வருடம் நடைபெறுது. இதில் பல லட்சக்கணக்கான மக்கள் அனைத்து மாவட்டங்கள்லேருந்துமே வர்றாங்க. வரக்கூடிய இளைஞர்கள் நிறைய இளைஞர் ஒழுக்க நெறியோட்ட வராங்க, ஒரு சில இளைஞர் ஒழுக்க நெறி இல்லாமல் வராங்க. அதோட ஒரு சின்ன சின்ன அசம்பாவிதம் நடக்கும்போது நமக்கே வருத்தமான ஒரு சூழல் ஏற்படும். வாகனங்களில் வரும்போது இளைஞர்கள் ஆரவாரமாக வர்றது, அந்த மாதிரி இளைஞர்களுக்கு நீங்கள் சொல்ல வர கருத்து? மூவேந்தர் மீடியா மூலமாக நான் சொல்லக்கூடிய ஒரு கருத்து என்னன்னு கேட்டால், நீங்கள் இளைஞர்களாக 2ஆக பிரிச்சுக்கணும். நம்முடைய பெண் இளைஞர்களையும் எடுத்துக்கணும், ஆண் இளைஞர்களையும் எடுத்துக்கணும். நீங்கள் அப்படி தான் பார்க்கணும். பெண் இளைஞர்கள் எப்படி கட்டுக்கோப்பாக வர்றாங்க, அவங்க ஆடி வர்றாங்க, பாடி வர்றாங்க, அவங்களுக்கு எந்த விதமான விபத்துக்கள் ஏற்படுவதில்லை. ஏன்னு கேட்டால் அவர்கள் அந்த ஒழுக்க நெறியை பின்பற்றுகிறார்கள். அது முக்கியமான கருத்து. நம்முடைய ஆண் இளைஞர்களை பொறுத்தளவு என்னென்னு கேட்டிங்கன்னா, சந்தோஷத்தில் அவர்கள் வரட்டும். சந்தோஷத்தை நாம் எப்படி கொண்டாட வேண்டும், அது அந்த கட்டுப்பாடுடன் கொண்டாடணும். ஏன்னு கேட்டால் சாலை விதிகளை மதிக்க வேண்டும் என்று நம்முடைய சட்டம் சொல்லுது. சாலை விதிகளை நாம் மதிக்காமல் போகும்போது இந்த மாதிரி விபத்துக்கள் நடைபெறுது. குறிப்பாக மதுவை நாம் தவிர்க்க வேண்டும். மது ஒழிப்பிற்கான பிரச்சாரம் நிறைய இடங்கள், நிறைய கட்சிகள் எடுத்து நடத்துகிறது. நாம் தேவேந்திர வேளாளர்கள், நம்ம விவசாய தொழிலை செய்வர்கள், நம்முடைய கைகள் விவசாய நிலத்தை நெல்லை தொடக்கூடிய கைகள் கல்லை தொடக்கூடாது என்று சொல்லுவார்கள். மது அருந்தாமல் வர வேண்டும், வாகனங்களை கதவுகளை திறந்து வர வேண்டாம் என்று ஒரு அன்பான வேண்டுகோள். சந்தோஷமாக வாங்க, நீங்கள் நல்லா ஆடிப்பாடி வாங்க, ட்ரம்ஸ் அடித்து வாங்க. அது மட்டுமல்ல, பிபி கொஞ்சம் அந்த வீரவணக்க நாள் என்று ஊத வேண்டாம் என்று என்னுடைய குடும்பத்தின் சார்பாக ஒட்டுமொத்த தேவேந்திர பண்பாட்டுக் கழகம் மற்றும் பரமக்குடி வாழ் தேவேந்தர் சார்பாக அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். இந்த பட்டியலிட கோரிக்கை என்னென்னாச்சு, ரொம்ப கிடப்பிலே இருக்குது. இதை பற்றி பெருசாக அரசியல் தலைவர்கள் முன்னெடுக்கலை. ஆனால் சின்ன சின்ன இயக்கங்கள் எங்கேயாவது ஒரு பகுதியில் அந்த பொதுக்கூட்டம் போட்டுட்ருக்காங்க. இதை பற்றி உங்களோட பார்வை எப்படி? உலகத்திலேயே இந்தியாவிலேயே நான் இந்த சமூகத்தில் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரே சமூகம் தேவேந்திர வேளாளர் சமூகம். ஏனென்று கேட்டால் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் நாம் பட்டியலினத்தில் அடைக்கப்பட்டோம் பல அரசியல் காழ்ப்புணர்ச்சினால். அதனுடைய வரலாறுகளாக நம்ம எடுத்து கொடுத்தாச்சு. மானுடவியலாளர்கள் எல்லாருமே எடுத்து கொடுத்துட்டாங்க. இப்போது நமக்கு ஒரே சட்டத்தில் என்ன பண்ணலாம், நம்மளை பட்டியலிருந்து வெளியேற்றலாம். நம்ம மாநில அரசாங்கத்தை குறை சொல்வதை காட்டிலும் மத்திய அரசாங்கம் தான் இதற்கு முக்கிய
ஒரு பொறுப்பு வைக்கிறது. ஏன் என்று கேட்டால் இன்றைக்கி வந்து பணவர்த்தனை ஒரு நாள் நைட்லேயே அனௌன்ஸ் பண்ணாங்க செல்லாதுன்னு. அது மாதிரி அனௌன்ஸ் பண்ணிட்டு போங்க. சர்தார் வல்லபாய் பட்டேலுக்கு வந்து 3000 கோடி செலவில் வந்து நீங்கள் சிலை வச்சுருக்கீங்க. அதே ஏன் இமானுவேல் சேகரனாருக்கு ஏன் வைக்கல? மத்திய அரசாங்கம் பண்ணலை. பார்லிமெண்ட்லேயே நீங்கள் செலவு வச்சு கொண்டாடலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா அவர் தேசிய தலைவர். ஏன் என்று கேட்டால் அவர் இராணுவத்தில் பணிபுரியல என்று தவறான புரிதல் உள்ளவர்களுக்கு இதன் மூலம் சொல்லிக்கிறேன். காங்கிரஸ் அரசாங்கம் அவருக்கு தபால் தலை வெளியிட்டது. ஒரு எளிய மனிதருக்கு தபால் தலை வெளியிட முடியாது. ஆகையால் பட்டியல் வெளியேற்றம் என்ற கோரிக்கையில் தொடர்ந்து நாங்கள் வைப்போம். எப்பொழுது எங்களுக்கு வந்து அரசு விழா என்ற விடியல் கிடைத்ததோ கண்டிப்பாக ஒரு நாள் விடியல் கிடைக்கும் பட்டியல் வெளியேற்றத்துடன். ஏனென்று கேட்டால் அரசு விழாவுக்கு நிறைய உயிர் தியாகம் நாங்கள் பண்ணணும். ஒருவேளை உங்களுக்கு தேவைப்பட்டால் பட்டியல் வெளியேற்றத்திற்கு நாங்கள் உயிர் தியாகம் பண்ண தயாராக இருக்கிறோம். அதனால் நீங்கள் கூடிய வரவில் நாங்கள் வந்து அந்த இலி சொல்லிருந்து வெளியே வரணும். எங்களுடைய இளைஞர்கள் விரும்புகிறாங்க, எல்லோரும் விரும்புகிறோம். அதனால் பட்டியல் வெளியேற்றத்திற்கான ஆணைகளை நீங்கள் சீக்கிரம் பிறப்பிக்க வேண்டும். இதை மத்திய அரசாங்கத்திற்கு இதன் மூலம் நாங்கள் வலியுறுத்துகிறோம். இது சார்பாக நம்ம ஆளுநர் அவர்களிடம் நம்ம கோரிக்கையில் மனு கொடுத்துருக்குறோம். இப்போ ஐயா இமானுவேல் சேகரனார் ஐயாவோட குரு பூஜை விழா வருடம் வரும்போது அங்கே ஒரு பெரிய சிக்கல் ஒன்று இருக்கும். அதாவது பல லட்சக்கணக்கான மக்கள் ஐயாவோட நிலையத்தில் ஒன்று கூட இடத்துல இந்த அரசு தரப்புலேருந்து சரியான குடிநீர் வைக்கிறது கிடையாது. காவல்துறையில் கிட்டத்தட்ட 7000 காவல்துறை வந்து அந்த பணியில் வந்து அமர்த்துறாங்க. அதில் பெரும்பான்மைன்னு பார்த்தீங்கன்னா பெண் காவலர்லாம் நிறைய பேர் வர்றாங்க. அவங்களுக்கான ரெஸ்ட் ரூம் வசதி எதுவுமே இருக்க மாட்டேங்குது, தண்ணீர் வசதி இருக்க மாட்டேங்குது. அவங்க ஏதாவது ஒரு மரத்துலேயும் ஏதாவது ஒரு இடத்துலையும் அண்டி நிற்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுது. இதை பற்றி உங்களோட பார்வை எப்படி இருக்குது? இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? பொதுவாக வந்து மாவட்ட நிர்வாகத்தை பொறுத்தளவு 2 விஷயமாக நம்ம பிரித்து பார்க்கணும். ஒரு விஷயம் அந்த நிகழ்ச்சி எப்படி நடத்துறது, ஒரு விஷயம் அந்த நிகழ்ச்சிக்கு வரக்கூடியவர்களுக்கு தண்ணீர்கள் எப்படி வழங்குவது, போக்குவரத்துகள் எப்படி வழங்குவதுன்னு 2 விஷயமாக நம்ம பார்க்கணும். மாவட்ட நிர்வாகத்தை சார்ந்த அந்த புள்ளி விவர கணக்கு எடுக்கிறாங்க. அவங்க உண்மையான கணக்குகளை அரசாங்கத்துக்கு கொண்டு செல்கிறார்களா என்று எனக்கு தெரியவில்லை. அவர்கள் எதன் அடிப்படையில் புள்ளி விவரங்கள் எடுக்கிறார்கள்? ஏனென்று கேட்டால் ஒரு கிராமம் வர்றாங்க, ஒரு கிராமத்தில் வந்து 100 பேர் வருவாங்க. அவங்க அந்த 100 பேர் வந்தாங்கன்னா இவங்க எதை வச்சு கணக்கெடுக்கிறாங்க? ஆகையால் வந்து புள்ளி விவரங்கள் கொடுப்பதில் தவறு உள்ளது. அந்த வருவாய்த்துறையில் இருந்து பணிபுரிகின்ற அலுவலர்கள் தவறாக கொடுக்கிறார்கள் என்று நான் கருதுகிறேன். ஒன்று. ரெண்டாவது என்ன என்று கேட்டால் உணவுகளை பொறுத்தளவு பற்றாக்குறை ஏற்படுவதில்லை. ஏனென்று கேட்டால் நம்முடைய சமூகத்தை சார்ந்தவர்கள் கொடுக்கிறார்கள். அது மட்டுமல்ல, தண்ணீர் பற்றாக்குறை ஏற்படும். ஏனென்று கேட்டால் நீங்கள் கிட்டத்தட்ட காட்டுப்பரமக்குடியிலிருந்து இந்த கூட்டம் வரும்போது ஆடி பாடி களைச்சி போகும்போது அவங்களுடைய தண்ணீர் தேவை அதிகமாகுது. ஆகையால் அடுத்த வருடம்லாம் நீங்கள் வந்து ஒரு 20 மீட்டருக்கு ஒரு அடியில் நீங்கள் என்ன பண்ணணும்? தண்ணீர் தேவையில் பூர்த்தி செய்ய வேண்டும், தண்ணீர்களை கொடுக்க வேண்டும். மாவட்ட நிர்வாகம் உன்னிப்பாக கவனிக்க வேண்டும். ஏனென்று கேட்டால் அது முக்கியமான விஷயம். அது மட்டும் இல்லாமல் கழிப்பிட வசதியே கிடையாது. பெண்கள் வந்து எந்த இடத்துலையும் கழிப்பிடம் போக முடியாத ஒரு சூழ்நிலை வந்து மாவட்ட நிர்வாகம் ஏற்படுத்தி கொடுக்கவில்லை. அதனால் நிறைய பெரிய அரசியல் கூட்டங்களில் மொபைல் டாய்லெட் இருக்குல்ல, அந்த டாய்லெட்டை கொண்டு வாங்க. அதே மாதிரி பெண் காவலர்களுக்கு கூட வந்து கழிப்பறை இல்லாத ஒரு சூழ்நிலை இருக்குது. ஆண் காவலர்கள் கூட கழிப்பறை இல்லை. அதனால் மாவட்ட நிர்வாகம் நிறைய கழிப்பறைகளை வந்து ஒதுக்குப்புறமான இடத்தில் நீங்கள் நிர்வகிக்க வேண்டும். ஏனென்றால் அது போர்ட்டபிள் தான், எடுத்துகிட்டு போக வேண்டியதான். நீங்கள் 1 மணிக்கு ஒரு நேரம் தண்ணீர்களை நிரப்பக்கூடிய அந்த தொட்டிகளை நீங்கள் வைக்க வேண்டும். அப்பொழுது தான் அந்த ஜனங்கள் வந்து அந்த தண்ணீர் தேவைகளை பூர்த்தி செய்ய வேண்டும், தன்னுடைய இயற்கை உபாதைகளை பூர்த்தி செய்ய வேண்டும் என்பதை நான் கூறிக்கொள்கிறேன். அந்த இடங்களை இன்னும் விரிவாக்க வேண்டும். நீங்கள் சந்தையில் இருக்கக்கூடிய இடங்களை இன்னும் அகலப்படுத்த வேண்டும் என்று எனது குடும்பத்தின் சார்பாக நான் ஒரு முக்கியமான கோரிக்கையை மாவட்ட நிர்வாகத்துக்கு வைக்கிறேன். ஐயாவோட நினைவிடத்தில் ஒரு ஆங்கில புத்தகம் வந்து ஐயாவோட புகைப்படம் பொருந்திய ஒரு புகைப்படம் வந்து, அதாவது அந்த நூல் வந்து வெளியிட்டீங்க. அது எதனை குறிக்கும் விதமாக அந்த நூல் வந்து இருக்கு அந்த புத்தகம்? முதலாக இமானுவேல் சேகரனை பற்றி ஆங்கிலத்தில் ஒரு புத்தகம் எழுத வேண்டும் என்று எங்களுடைய குடும்பத்தின் சார்பாக முடிவு பண்ணோம். மற்றவர்கள் எழுதிய புத்தகங்கள் எல்லாம் வரலாறை கூறினாலும், மற்றவர்கள் எழுதிய புத்தகங்களுடைய தியாகியினுடைய தியாகத்தை கூறினாலும் அவை எல்லாம் தமிழ் வழியில் இருந்தன. இப்போ நம்ம தியாகிக்கு வெவ்வேறு மாநிலங்களில் இருந்து, வெவ்வேறு தேசங்களில் இருந்து, உங்களை அமெரிக்காவில் இருந்த கூட நம்முடைய தங்கை விக்டோரியா கூட வந்து ஆராய்ச்சி மாணவி வந்தாங்க. அவங்க சொன்ன கருத்து கூட, எனக்கு ஆங்கிலத்தில் ஒரு புத்தகம் கூட கிடையாது, நான் அவங்க சொன்னதை வச்சா தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னாங்க. ஹிந்திக்காரங்க வராங்க, பஞ்சாப்காரங்க வராங்க. அவங்களுக்கு தியாகியினுடைய தியாகத்தையும்
அவர் செய்த போராட்டங்களையும் குறித்து விளக்குவதற்காக என்னுடைய மகள் செல்சியா ரமேஷ்குமார் ஒரு ஆராய்ச்சியாளராக இருக்கிறதுனால அந்த புத்தகத்தை நாங்கள் வந்து வெளியிட்டோம். முழுக்க முழுக்க வந்து மொழி தெரியாதவர்களுக்காக தியாகினுடைய புகழை உலகம் முழுவதும் எடுத்துச் செல்வதற்காக இந்த ஆங்கில புத்தகத்தை நம்முடைய விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வெளியிட்டாலும் முழுக்க முழுக்க அவருடைய வாழ்க்கை வரலாறை குறித்து அந்த புத்தகம் பேசுகிறது. தேவேந்திரகுல வேளாளர் சமூகம் அரசியல் அங்கீகாரம் பெறாததுக்கு காரணம் என்ன காரணத்தினால இந்த சமூகம் இன்னும் அரசியல் அதிகாரத்தை பிடிக்க முடியல? அதை பற்றி உங்களோட கருத்து? அதாவது எனக்கு தெரிய வயசில் டாக்டர் சுப்பிரமணியன் ஒருத்தர் இருந்தார், தேவகோட்டக்காரர். அவர் தான் தேவேந்திரகுல வேளாளர் சங்கங்களை ஒருங்கிணைச்சு மாநாடுகள்லாம் போட்டார். எங்கள் வீட்டுக்கு கூட 2 முறை வந்திருக்கார் டாக்டர் சுப்பிரமணியனை, தெரியாதவங்க இருக்கார். அப்போ ஒவ்வொரு கிராமங்களையும் போனான்னு கேட்டிங்கன்னா தேவேந்திரகுல வேளாளர் சங்கம்னு இருந்துச்சு. தேவேந்திரகுல வேளாளர் சங்கங்கள் அப்படின்னுச்சு. ஏன்னா அந்த பேரை அவங்க பயன்படுத்தினாங்க. இப்போ கட்சிங்கிற பேரில் வந்து என்ன ஆயிடுச்சுன்னா கட்சியுடைய போர்டுகளை வச்சுருக்கிறதுனால தேவேந்திரோடைய சங்கங்கள் போர்டே இல்லை. அதனால் இந்த மூவேந்தர் மீடியா மூலம் நம்ம என்ன சொன்னால், அரசியலை நாம் பின்பற்ற வேண்டும் என்றால் நாம் தேவேந்திரோட சங்கங்களை கட்டுக்கோப்பாக வைக்க வேண்டும். தேவேந்திரோட சங்கம் இருக்கணும், அந்த ஊர் தலைவர் இருக்கணும், கோவை மாவட்டத்தில் இருக்க மாதிரி பண்ணாடி இருக்கணும், கிராம தலைவர் இருக்கணும், நாட்டாமைகள் இருக்கணும், நல்லது கெட்ட விஷயங்களை அங்கேருந்து முடிவு பண்ணணும். கண்டிப்பாக நீங்கள் தேவேந்திரகுல வேளாளர் சங்கங்களை கிராமந்தோறும் கட்டமைக்க முடியும். ஏனென்று கேட்டால் ஒருவருக்கு பிரச்சனை என்றால் நீங்கள் கன்னியாகுமரி முதல் காஷ்மீர் வரைக்கும் அந்த தேவேந்திரகுல சங்கங்கள் குரல் கொடுக்க வேண்டும். அப்போ தேவேந்திரகுல சங்கங்கள் ஒரே கொடையின் கீழே நீங்கள் வந்தால் ஒழிய நீங்கள் போராட்டங்களை வென்றெடுக்க முடியும், அரசியல் வென்றெடுக்க முடியும். இமானுவேல் சேன தியாகத்தை உணர்ந்து அவர் ஒரு எக்ஸ் தளத்தில் வந்து பதிவிட்டுள்ளார். அவர் வீரவணக்க நாள் என்று. மாரி செல்வராஜன் அவர்கள் பதிவிடாதது ஒரு வருத்தத்தை கொடுக்கிறது.